வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். நம்ம ஹவுசிங் மார்க்கெட்டை பத்தி தொடர்ந்து சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். மிக முக்கியமாக யுஎஸ்ஏ ஹவுசிங் மார்க்கெட் இப்போ ஒரு கரெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ சரியான சந்தர்ப்பமா இருக்குமா வீடு வாங்குறதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சீரியஸ் ஆஃப் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்? இப்போ நீங்கள் வீடு வாங்க போறீங்க, எப்படி சரியான டீலில் வீடு வாங்குறது? முதல் விஷயம், நம்ம லெண்டர்கிட்ட போகிறோம், எப்படி சரியான லெண்டரை சூஸ் பண்ணுறது, எப்படி சரியான லோன் டேர்மை சூஸ் பண்ணுறது, நம்ம ஒரு வீடு சைன் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ண முடியும், அதாவது லோன்லேருந்து க்ளோசிங் காஸ்ட்லேருந்து இல்லை நெகோஷியேட் பண்ணுறதுலேருந்து எங்கெங்கெல்லாம் நம்ம சேவ் பண்ண முடியும். நம்ம வீடு வாங்கிட்டோம், நம்மளால் பே பண்ண முடியல, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்துடுச்சு, இல்லை வேலை இழப்பு ஏதோ ஒன்று நடந்துடுச்சுப்பா, ஏன்னா மார்கேஜ் பே பண்ண முடியல. நான் லெண்டர்கிட்ட என்னோடய மார்கேஜை ஃப்ரீஸ் பண்ண சொல்ல முடியுமா? ஒரு 6 மாதம் நான் ஃப்ரீஸ் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. இன்னும் சில பேர் கேட்டிருக்காங்க, எவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் வேணும் ப்ரோ நான் ஹவுசிங் லோன் வாங்கணும்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி என்னோட பட்ஜெட்டை நான் முடிவு பண்ணுறது, எவ்வளோ கையில் எனக்கு பணம் வேணும் டவுன் பேமெண்ட் போடுறதுக்கு, இப்படிலாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கொண்டே பேச போகிறோம். நம்மளோட இன்னைக்கு பேசுகிறதுக்காக திரு ஆனந்த் இளங்கோவன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் லோன் ஆஃபீஸர், மிக முக்கியமாக தமிழ்நாட்டிலேருந்து இங்கே யுஎஸ்ஏ லோன் ஆஃபீஸராக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5 வருடங்களாக இந்த ஒரு துறையில் இருக்காங்க. 42 ஸ்டேட்டில் லைசன்ஸ் லோன் ஆஃபீஸராக இருக்காங்க. நிறைய பேருக்கு அவங்க லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும். சிஸ்டர் மார்க்கேஜில் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சால் இன்னும் நமக்கு ரிலேபிளான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். எங்கெங்கெல்லாம் சேவ் பண்ணலான்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களை காண்டாக்ட் பண்ணால் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பின் கமெண்ட்ஸில் இருக்குது. நீங்கள் என்ன ஒரு பர்சனல் கொஸ்டினாக இருந்தாலும் ஃப்ரீ கன்சல்டேஷன் தான், நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் திரு ஆனந்த் இளங்கோவன் அவர்களே, உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. நம்ம இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி சிஸ்டர் மார்க்கேஜ்லேருந்து நம்மளோட தமிழ் லோன் ஆஃபீஸர். ஏன்னா இங்கே நிறைய பேர் எனக்கு ரியல்டர்ஸ் தெரியும், இல்லை வேறு துறைகளில் பார்த்துருக்கேன். நான் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச ஒரு தமிழ் லோன் ஆஃபீஸர் எனக்கு தெரிஞ்சு திரு ஆனந்த் இளங்கோவன் அவர்கள். வணக்கம் ஆனந்த் ப்ரோ, உங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் பிரேம். நான் உங்களோட சேனலோட நீண்ட கால சப்ஸ்கிரைபர். இன்னைக்கு உங்க சேனல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. அண்ட் உங்களோட பணி மேலும் சிறப்பாக தொடர என்னோட வாழ்த்துக்கள் பிரேம். ரொம்ப நன்றி ஆனந்த் ப்ரோ. இந்த ஒரு டாபிக் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அது ரீசெண்ட் டைமாக ஹவுசிங் மார்க்கெட் பற்றியான ஒரு பேச்சு தமிழ் சமூகத்திடம், மிக முக்கியமாக யுஎஸ்ஏ வாழ் தமிழ் சமூகத்திடம் அதிகமாக இருக்குது. அதற்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. மிக முக்கியமான ஒரு காரணம், பெரும்பாலான பகுதிகளில் ஒரு ஹவுஸ் ப்ரைஸ் ஒரு கரெக்ஷன் ஆனதாக மக்கள் நம்புகிறாங்க. இப்போ என்னோட முதல் கேள்வியே என்னென்னா, இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹவுஸ் பையர், நான் பார்க்க போகிறேன், நான் ஒரு ஹவுஸ் ஹண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என் கையில் எவ்வளோ காசு வேணும் எனக்கு புரியுது. அது டிபெண்ட்ஸ் ஆன் தட் ப்ரைஸ்ன்னு பர்சன்டேஜே சொல்லுங்கள். இப்போ நான் ஏன்னா அவ்வளோ காசு இருந்தால் தான், ஸோ என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ஓகே நான் இந்த பட்ஜெட்டுக்கு லாக் பண்ணலான்னு நான் அதை நோக்கி போவோம். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் என் கையில் காசு இருக்கணும்? முதல் கேள்வி நல்ல கேள்வி பிரேம். யூஎஸ்ல ஒரு பிரைமரி ஹோம் வாங்குறதுக்கு, அதாவது நீங்க வசிக்கிற மாதிரி ஒரு வீடு வாங்குறதுக்கு மொத்த டவுன் பேமெண்ட் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க 20% டவுன் பேமெண்ட் வேணும் அப்படின்னு. பட் அது தவறான தகவல். நீங்க ஒரு பிரைமரி ஹோம் யூஎஸ்ல வாங்குறீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் தேவைப்படுற டவுன் பேமெண்ட் ஜஸ்ட் 3% தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோம் பிரேம், நீங்க ஒரு $500,000 ஒரு வீடு வாங்குறீங்க. உங்களுக்கு டவுன் பேமெண்டா நீங்க செலுத்த வேண்டிய தொகை வெறும் 3%, விச் இஸ் $15,000. 500,000ல ஜஸ்ட் 3% உங்களுக்கு டவுன் பேமெண்ட் இருந்தா போதுங்க. டவுன் பேமெண்ட்டுக்கு அதை வச்சு உங்களால வீடு வாங்க முடியுது. உங்களுக்கு 20% டவுன் பேமெண்ட் எல்லாம் தேவையில்லை. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையரா இருக்கிற தருணத்துல 3% மட்டும் டவுன் பேமெண்ட் போட்டா போதுங்க. ரொம்ப நன்றி ஆனந்த் ப்ரோ. ஏன்னா அந்த பர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். நான் பிரைமரி ஹோம் போகும்போது 3%னா ஓகே, என் கையில் இவ்வளோ காசு இருக்கு, நம்ம இவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். அதுலேயுமே எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நம்ம இப்போ ஒரு ஹவுஸ் நான் பார்க்குறேன், என் கையில் உள்ள காசுக்கு ஒரு 500K ஹவுஸ் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு நான் ஹவுஸ் ஹண்ட் பண்ணுறேன்னா, இப்போ 500K அவங்க சொல்கிறாங்க என்னோட எல்லா அப்கிரேடு அது இல்லைனா ஒரு புது ஹவுஸ்னே வச்சுப்போமே, அப்கிரேட்லாம் போட்டு ஒரு 500K போகுது. இதுக்கப்புறம் ஏதாவது க்ளோசிங் காஸ்ட் வருமா, இல்லை அந்த 500K வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணலாமா? க்ளோசிங் காஸ்ட் வருங்க பிரேம். டோட்டல் பர்ச்சேஸ் ப்ரைஸுக்கு 2-3%, அதுதான் ஒரு ஜென்ரல் கைட்லைன். இப்போ $500,000 ஒரு வீடு வாங்குறீங்கன்னா உங்க க்ளோசிங் காஸ்ட் ஒரு 2% to 3%, இதுதான் ஒரு ரேஞ்சு. இதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாங்க. இப்போ முன்ன நான் டவுன் பேமெண்ட் பத்தி பேசியிருந்தேன்.
ஒரு $500,000 வந்து நீங்க வீடு வாங்குறீங்கன்னா $15,000 டுவர்ட்ஸ் யுவர் டவுன் பேமெண்ட் பிளஸ் ஒரு 2 to 3% ஆஃப் த பர்ச்சேஸ் பிரைஸ் டுவர்ட்ஸ் க்ளோசிங் காஸ்ட்டுங்க. ஸோ ஆக மொத்தம் உங்களோட கையிருப்பு வந்திருக்கு இல்லையா, ஒரு $30,000 வந்து இருந்தா போதுங்க, யூ கேன் ஆக்சுவலி க்ளோஸ் த டீல். இந்த நம்பர் தான் எனக்கு தேவை. ஸோ எனிஹாவ் வந்து நம்ம 5%ங்கிறத வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணோம் வித் க்ளோசிங் காஸ்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த க்ளோசிங் காஸ்டிங் போது நான் ஒரு புது வீடு, அதாவது பிராண்ட் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் போனாலுமே, இல்லை நான் செகண்ட் ஹேண்ட் ஹோம் வாங்குறேன், அதாவது வந்து ஆல்ரெடி இருக்கிற வீடை நான் வாங்குறேன் அப்படின்னாலுமே இந்த க்ளோசிங் காஸ்ட்ங்கிறது வரும் இல்லையா? ஆமாங்க, நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு ஆர் ரீசேல் வீடு ரெண்டுக்குமே வந்து க்ளோசிங் காஸ்ட் இருக்குங்க. நீங்க ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த நான் சொன்ன ஒரு $500,000 வீடு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கையிருப்பா ஒரு $30,000 இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆப்ஷன் நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம்னா, நீங்க வந்து செல்லர்கிட்ட பேசி வந்துட்டு கொஞ்சம் வந்து க்ளோசிங் காஸ்ட் வந்து கிரெடிட்டா வந்து வாங்கலாங்க. இது வந்து நல்ல டைம், பிகாஸ் வந்து இப்போ இட் இஸ் ஆக்சுவலி அண்ட் பையர்ஸ் மார்க்கெட். ஸோ அதனால வந்து உங்களால வந்து நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸை குறைக்க முடியும். ப்ரைஸ் குறைக்கிறதோட உங்களோட க்ளோசிங் காஸ்ட் வந்து கிரெடிட்ஸா வாங்கினீங்கன்னா அது நீண்ட காலத்துல வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தரும். வா, சூப்பர், நல்ல அட்வைஸ் சொன்னீங்க ஆனந்த் ப்ரோ. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. இப்போ வந்த உடனே வீடு வாங்குறாங்க நிறைய பேர், நான் பார்க்குறேன். இப்போ அமெரிக்கா வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது வீடு வாங்கிடுறாங்க. நான் வந்து பல காலமாக யோசிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வந்து நம்ம இங்கே அமெரிக்காவில் வந்து நம்ம கிரெடிட்டை பில் பண்ணோம், என்னோட கிரெடிட் ஸ்கோரை பில் பண்ணிவிட்டு அதை காமிச்சு தான் எனக்கு வந்து பெரிய லோன் அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா வேற மாதிரியோ. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு 3 months என்னால் வந்து ஒரு வீடு சைன் பண்ண முடியுமா? முடியுங்க பிரேம், கண்டிப்பா முடியுங்க. ஒரு விஷயம் என்னன்னா வந்து 2026ல ஒரு கைட்லைன் வந்து என்ன ரிவைஸ் பண்ணிருக்காங்கன்னா, லெண்டிங் கைட்லைன் சொல்றேன். வீடு வாங்குறதுக்கு ஒரு மினிமம் கிரெடிட் ஸ்கோர் வந்து அந்த ரிக்வயர்மெண்ட் கிடையாது. 2025ல வந்து இருக்கு அந்த மினிமம் கிரெடிட் ஸ்கோர் வந்து 620 இருந்தது. 2026ல இருந்து உங்களுக்கு வந்து மினிமம் கிரெடிட் ஸ்கோருங்கிற ரிக்வயர்மெண்ட் வந்து வேண்டாங்க. லெண்டிங் கம்பெனிஸ் வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்கன்னா, அந்த பையரோட ப்ரொஃபைல் வச்சு எவ்வளவு இன்கம், ஐ மீன் ஒத்துக்கிற 3 monthsல உங்களுக்கு வந்து கிரெடிட் வந்து பெருசா பில்டா இருக்காது. பட் மற்ற ஃபேக்டர்ஸ் வந்து ஏதாவது வந்து காம்பன்சேட்டிங் ஃபேக்டர்ஸ், இப்போ இன்கம் வச்சு இன்கம் நல்லா இருக்கு, இப்போ இன்னொரு கண்ட்ரில வந்து இருக்கு இல்லையா, பார்டர்ஸ் கிரெடிட் ப்ரொஃபைல் இஸ் குட், அதெல்லாம் வந்து வச்சு வந்துட்டு எவாலுவேட் பண்ணி லோன் அப்ரூவ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குங்க. இந்த பெரும்பாலான பேர் வந்து என்ன வெயிட் பண்றாங்கன்னா, வீடு வாங்குற டெசிஷனை வந்து ரொம்ப தள்ளி போட்டுறாங்க. ஏன்னா வந்து 20% வந்து மணி வேணும் டவுன் பேமெண்ட்டுக்கு, இல்லாட்டி கிரெடிட் வந்து பில்ட் ஆகும், அந்த மாதிரி வந்து டிலே பண்ணிடுறாங்க. உங்களுக்கு வந்து எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கோ, ஒரு நல்ல வீடு வந்து வருதோ, அது வந்து ஆக்சுவலி நீங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே, சூப்பர். ஏன்னா நிறைய மித்து வந்து இருந்துட்டு இருந்ததெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க. முதல் விஷயம் அந்த 5% டவுன் பேமெண்ட்டாக இருக்கட்டும், அதர் விஷயம் க்ளோசிங் காஸ்ட்டை எப்படி நெகோஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை புதுசாக நீங்கள் வந்த உடனே கிரெடிட் பில் பண்ணுங்கிறத வெயிட் பண்ணாங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ரூல்ஸ் சேஞ்சஸ் இதெல்லாம் சொல்லும்போது வந்து ஒரு நிறைய கான்ஃபிடென்ட் கிடைக்குது. ஸோ இதுலேயும் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. அதான் வந்து ஓகே, இப்போ தெரிஞ்சிச்சு யாரொருத்தவங்க வராங்க, ஓகே வீடு பார்த்துட்டாங்க, பட்ஜெட்டில் இருக்குது, எல்லாமே ஓகே போகிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து லெண்டரை வந்து எப்படி நான் செலக்ட் பண்ணுறது? இப்போ மல்டிபிள் ஆப்ஷன் நான் போகிறது பெஸ்ட்டா? ஏன்னா புது வீடு கட்டும்போது வச்சுப்போம், ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு புது வீடு போகும்போது அந்த பில்டரே வந்து எனக்கு ஒரு லெண்டர் சொல்கிறாங்க, ஸோ இவங்கள்ட்ட போங்கன்னு சொல்கிறாங்க, நான் அவங்கள்ட்டே போகிறது பெஸ்ட்டா இல்லை மல்டிபிள் லெண்டர் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டா? அதாவது பிரேம்லக்கு இப்போ வந்து ஒரு நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு வந்து பாக்குறீங்க, அதுல வந்து டிபிக்கலா என்ன நடக்கும்னா, பில்டரே வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் வந்து தருவாங்க, அவங்களோட லெண்டர் வந்து யூஸ் பண்றப்ப நிறைய இன்சென்டிவ்ஸ் வந்து தருவாங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட் டேர்மும் என்னன்னா, நீங்க புது வீடு வந்து வாங்குறப்போ பில்டரோட இன்சென்டிவ்ஸ் வந்து எவ்வளோன்னு பாருங்க. அவங்க ப்ரிஃபர்ட் லெண்டர் மூலமா போனா எவ்வளவு இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். இப்போ $500,000 வீடு வாங்குறீங்க, அந்த பில்டர் சொல்றப்படி இந்த மாதிரி நீங்க இந்த ப்ரிஃபர்ட் லெண்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து $20,000 வந்து கிரெடிட் வரும், இல்லாட்டி வந்து பிரைஸ்ல குறைப்போம், இல்லாட்டி அப்கிரேட்ஸ் தருவோம்னா அது வந்து போறது வந்து ஒரு நல்ல டெசிஷன். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ரேட் வந்து அதிகமா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க பிற்காலத்துல வந்து அதை ரீஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம், அந்த லோனை வந்து லோவர் ரேட்டுக்கு வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது வந்து ஸ்மார்ட் திங் இஸ் டு கோ வித் த பில்டர்ஸ் ப்ரிஃபர்ட் லெண்டர். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் கிடைக்குங்க. இதே வந்து ஒரு ரீசேல் வீடு நீங்க பாக்குறீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 2 இல்லாட்டி 3 லெண்டர்ஸ்ட வந்து நீங்க விசாரிங்க. சில ஃபேக்டர்ஸ் எப்படின்னா வந்து அந்த லெண்டரோட ரெப்யூட்டேஷன், லோன்ஸ் வந்து டைம்ல க்ளோஸ் பண்ணுவாங்க, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாரு, ஏதாவது க்ளோசிங் காஸ்ட் வந்து கிரெடிட் வந்து தராங்களா, பிளஸ் உங்களுக்கு வந்து அந்த பையருக்கு வந்து அந்த ஃபுல் எஜுகேஷன் வந்து தராங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டோட மார்கேஜ் வாங்குறப்போ
அது ரேட் மட்டும் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைங்க பிரேம். அது வந்து அந்த லெண்டர் வந்து அந்த பையருக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றாரா, எப்படி ப்ராசஸ் போகும்னு எக்ஸ்பிளைன் பண்றாரா, இதெல்லாம் தான் வந்து ஃபேக்டர்ஸுங்க. அண்ட் பிளஸ் வந்து லெண்டர் சைடு வந்து ஏதாவது க்ளோசிங் காஸ்ட் கிரெடிட்ஸ் தராங்களா, இல்லாட்டி வந்து எப்படி வந்து அந்த பையரை கைட் பண்றாங்க, இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸுங்க. ஒரு 2-3 லெண்டர்ஸ் வந்து உங்களுக்கு விசாரிச்சு பார்த்து அதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனந்த் ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப நாளாவே தெரியும். அதான் இந்த துறையிலுமே பல வருடங்களாக இருக்காங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருந்தாலும் அவங்களோட ஃபோன் நம்பர் நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து விவாதிக்கவும் போகிறோம். இன்னும் சில எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ நிறைய இந்த நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பேசுகிறோம், இல்லை புதுசாக வீடு வாங்குறதை பற்றி பேசுகிறோம். சில பேர் நீங்கள் ஆல்ரெடி வீடு வச்சுருப்பீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் நான் வாங்குறேன், எனக்கு எப்படி லோனு ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஆனந்த் ப்ரோ வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, இப்போ ஓகே எனக்கு வந்து இப்போ ஒரு லெண்டர் வந்து நான் ஃபைனல் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து அந்த லெண்டரு எனக்கு வந்து நிறைய வந்து லோன் ஆப்ஷன் தராங்க. அதாவது வந்து 15 இயர்ஸ், 30 இயர்ஸ், 5 ஆம், 3 ஆம், 7 ஆம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இல்லை சில நேரங்களில் சொல்கிறாங்க நீங்கள் வந்து கிரெடிட் பாயிண்ட்ஸை வாங்கிக்கோ, ஸோ இவ்வளோ காசு இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸு, நீங்கள் கிரெடிட் பாயிண்ட்ஸ் வாங்கும்போது உன்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5-6 ஆப்ஷன் வச்சா நான் எதை செலக்ட் பண்ணுறது? இது வந்து ஒரு பர்சனல் சாய்ஸ் தாங்க பிரேம், அப்படிதான் வந்து சொல்லுவாங்க. 2-3 ரேட் டயர்ஸ் வந்து வச்சுக்கலாம். 6%, 6.5% அண்ட் 7%. இப்போ ஒரு பையர் வந்து இல்லையா, ஒரு 7% ரேட்ல வந்து இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். லெண்டர் சைட்ல இருந்து ஒரு கணிசமான கிரெடிட் இருக்கு, ஒரு $8,000 கிரெடிட் இருக்கு, இல்லாட்டி $10,000 கிரெடிட் இருக்கு. அது ஆல்மோஸ்ட் வந்து உங்க க்ளோசிங் காஸ்ட் வந்து கவர் பண்ணிடுங்க. இப்ப பையருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா, நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ இல்லாட்டி 2 வருஷத்துலயோ நான் ரீஃபைனான்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைச்சாருன்னா, ஸ்மார்ட் திங் இஸ் டு கோ ஃபார் த 7% ரேட் பை டேக்கிங் த கிரெடிட்ஸுங்க. பிகாஸ் ஒரு கணிசமான கிரெடிட் வந்து இப்போ உங்களுக்கு க்ளோசிங்ல வந்து கிடைக்குது. இன்னொரு சினாரியோ எடுத்துக்குவோம். அந்த பையர் நினைக்கிறாரு வந்து நான் இந்த லோனை வந்து நான் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவேன், இல்லாட்டி இதுக்கு மேல நான் ரீஃபைனான்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து யூ கேன் கோ ஃபார் த லோவஸ்ட் ரேட்ஸ் அண்ட் பை சம் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டாரு, இந்த மாதிரி வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து இதை ரீஃபைனான்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ் வாங்குறது வந்து இருக்கு இல்லையா, ஒரு நல்ல முடிவு வைப்போம். ஏன்னா வந்து ஒரு $3,000 இல்லாட்டி $4,000 வந்து டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு ஒரு ரொம்ப லோவஸ்ட் ரேட் போயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு வந்து ரீஃபைனான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னா டிஸ்கவுண்ட் பாயிண்ட்ஸ் வாங்குறது வந்து ஒரு நல்ல முடிவு. இல்லாட்டி வந்து நான் 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ அந்த லோனை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு நல்ல டிசிஷன் என்னன்னா, ஒரு ஹையர் ரேட் எடுத்துட்டு ஒரு லெண்டர்ட்ட இருந்து கொஞ்சம் கிரெடிட்ஸ் வாங்குறது வந்து ஒரு நல்ல டெசிஷனுங்க. இது வந்து ஒருத்தரோட பர்சனல் சாய்ஸ். ஒரு உதாரணம் சொல்லணும்னா பிரேம், இப்போ வந்து இந்த கோவிட் காலத்துல வந்து ரேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லோவா போச்சுங்க. நான் பண்ண லோன்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேங்க. அந்த பையருக்கு வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணாருங்க. அப்போ நாங்க கொடுத்த ஆஃபர் வந்து ஒரு 2% ரேட் ஃபார் 15 இயர்ஸ்ங்க. பையர் வந்து என்கிட்ட ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணாரு. வி போத் அக்ரீட் தட் லைக் இதுக்கு மேல வந்து ரேட்ஸ் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த டேர்முக்கு மேல. அதனால என்ன பண்ணாருன்னா, ஒரு $5,000 வந்து பாயிண்ட்ஸ் பே பண்ணிட்டு அவர் வந்து 1.5% ரேட்டுக்கு வந்து ஆஃப் பண்ணாரு 15 இயர்ஸ்க்கு ரீஃபைனான்ஸ்ல. அண்ட் அது வந்து ஒரு சிறந்த டெசிஷன், பிகாஸ் அந்த மாதிரி ரேட் ஒண்ணுமே வராது. ஸோ அண்ட் அவர் வந்து இப்போ என் டச்ல தான் இருக்காருங்க. ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 வருஷத்துல வந்து லோன் க்ளோஸ் பண்ணிருப்பான். 2021 எடுத்தாருங்க. பட் கொஞ்சம் ப்ரீபேமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல வந்து லோன் க்ளோஸ் பண்ணிடுவாரு. வாவ், அது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ஸ் டெசிஷன். கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பொதுவான ஒரு ஆஃபீஸர் இருக்கும்போது தான் அது வந்து பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து 1.5லாம் வந்து நம்ம தலைக்கீழே நின்னாலும் வராது. ஸோ இந்த பாயிண்ட் எனக்கு நல்லா புரியுது. இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். இப்போ 5 ஆப்ஷன் இருந்தால் எனக்கு எது ஒர்க் அவுட் ஆகும், என்னோட ஃபினான்ஷியல் பார்வை எப்படி இருக்குங்கிறத வச்சு வெரி சப்ஜெக்டிவ். அது கிளீனாக புரியுது. இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஆர் ரிலேட்டிவாக வந்து மார்கேஜ் ரேட்டு அதிகமாக இருக்குது, மக்கள் பார்த்துட்டு வராங்க. ஸோ செவரல் ரீசன் அண்டு ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு ரீசனாக இருக்குது. என்னோட கேள்வி என்னன்னா, ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுது, ஏறுது, அதர்வைஸ் அப்படியே இருக்குது. பட் மார்கேஜ் வந்து லைக் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் ஆக மாட்டேது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சப்பையும் பார்த்துருக்கேன், மார்கேஜ் வந்து குறையாமல் அப்படியே இருந்தது உண்டு. அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையாம, அதாவது ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே இருக்குது, அந்த நேரத்தில் மார்கேஜ் வந்து இப்படி குறையாம மாதிரி இருக்குது. ஸோ எப்படி தான் அது ஒர்க் அவுட் ஆகுது? இது ஒரு நல்ல கேள்வி பிரேம். கிளாட் தட் யூ ஆஸ்க்ட். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இல்லாட்டி 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து குறைக்கிறாங்க.
அப்ப இமீடியட்டா என்ன இம்பாக்ட் ஆகும்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்டர் பேங்க் பாரோயிங் ரேட்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்னா குறுகிய கால கடன் வட்டி, இதெல்லாம் வந்து குறைஞ்சிருங்க. இப்போ மார்கேஜ் ரேட்ஸ் என்னன்னா வந்து இது வந்து இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து தே ஃபண்ட் த மணி ஃபார் திஸ் மார்கேஜ் ரேட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஃபெட் குறைக்கிற அன்னைக்கெல்லாம் வந்து அந்த டெசிஷன் வந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிய ஆரம்பிக்கிறதே இது மாதிரி வந்து ஒரு மாசம் கழிச்சு நடக்க போற ஃபெட் மீட்டிங்ல ரேட் வந்து டிராப் ஆகும்னா இன்னைக்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வந்து ரிவர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிய ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஃபெட் ஏத்த போறாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ரேட்ஸ் வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப ஃபெட் வந்து ஆக்சுவலா அந்த டெசிஷன் அனௌன்ஸ் பண்றாங்களோ அந்த மீட்டிங்ல வந்து எந்த சர்ப்ரைசஸும் இல்லைன்னா இட் பிகம்ஸ் அ நான் ஈவென்ட் ஃபார் இது மார்கேஜ் ரேட்ஸுங்க. மார்கேஜ் ரேட்ஸ்ல வந்து உயரமோ வீழ்ச்சியோ கண்டிப்பா இருக்காதுங்க. இப்ப ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கு. இப்ப யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இது மாதிரி வந்து ஃபெட் அன்னைக்கு ரேட் குறைப்பாங்க, அன்னைக்கு ரேட் குறைச்சாங்கன்னா மார்கேஜ் ரேட்ஸும் கண்டிப்பா இறங்குங்க. பட் ஒரு எக்ஸ்பெக்டட் சினாரியோ இருந்ததுன்னா அது வந்து நடக்காதுங்க. பிகாஸ் முன்னாடியே இன்வெஸ்டர்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ரொம்ப டஃப் தான் யாராக இருந்தாலும் ப்ரிடிக்ட் பண்ணுறது. பட் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது? இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஹையாக இருக்குது. ஸோ நான் ஒரு வீடு வாங்க போகிறேன்னா நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ ஹையாக இருக்குது, இது குறையுமா அப்படின்னு வந்து பொதுவான ஒரு பிளைண்ட்லி நம்ம யோசிப்போம். பட் இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்ம சொன்னதெல்லாம் வச்சு ஓகே போர் போயிட்டுருக்கு, ஃபெட்டோட நிலைமை எப்படி இருக்குது, இன்ஃப்ளேஷன், ஜாப் மார்க்கெட், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு டேட்டா கிடைக்கும் இல்லையா? உங்களோட ப்ரிடிக்ஷன் என்ன இருக்கு? இங்கேருந்து குறைய வாய்ப்பு இருக்கா இல்லை இன்னும் ஏறுமா? பல ஃபேக்டர்ஸ் வச்சு டிட்டர்மின் பண்ற ஒரு அனாலிசிஸ் அப்படின்னு. ஏன்னா வந்து மார்கேஜ் ரேட்ஸ் வந்து டிட்டர்மின் பண்றது வந்துட்டு யூஎஸ்ல வந்து ரெண்டு கீ விஷயங்கள். அந்த ஃபெட்டோட டியூவல் மேண்டேட்னு வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து அந்த டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்னு வந்து ஜாப்ஸ் மார்க்கெட், இன்னொன்னு வந்து இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் வந்து ஃபெட் வந்து தே வாண்ட் டு see the inflation below 2%. அந்த டார்கெட்டை நோக்கி தான் வந்து ஃபெட் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 9% இருந்து 3% வரைக்கும் குறைஞ்சிட்டாங்க. பட் அந்த லாஸ்ட் லெக் ஃப்ரம் 3% to 2% வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கோல் வந்து அவங்க அச்சீவ் பண்ணும். ரெண்டாவது வந்துருக்கு ஏதாவது ஜாப் மார்க்கெட் வந்துருக்கு ரொம்ப நல்லா இல்ல, இல்லாட்டி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னா அப்பதான் வந்து ரேட்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குங்க. அதுதான் வந்து ஒரு டிட்டர்மினிங் ஃபேக்டர். அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து குளோபல் ஈவெண்ட்ஸ். இப்போ ஈரான்ல நடக்கிற வார், இப்போ லாஸ்ட் ஒரு 3 மாசமா வந்துட்டு மார்கேஜ் ரேட்ஸ் வந்து ஏறினதுக்கு காரணம் வந்து அந்த ஈவெண்ட் தாங்க. அந்த வார்னால ஆயில் பிரைசஸ் ஏறிச்சு, ஆயில் பிரைசஸ் ஏறினால வந்து மார்கேஜ் ரேட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி வெண்ட். அதுதான் வந்து ஃபேக்டருங்க. ஸோ குளோபல் ஈவெண்ட்ஸ், அப்புறம் யூஎஸ் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் அண்ட் ஜாப்ஸ் நம்பர்ஸ். மே மந்த்துக்கு வந்த ஜாப்ஸ் ரிப்போர்ட் வந்து ரொம்ப சாலிடா இருந்ததுங்க. அதுவும் ஒரு ரீசன் வந்து ஜூன் மாசத்துல வந்து ரேட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து லாஸ்ட் 1 வீக்கா ஏறினதுக்கான. சூப்பர் ஆனந்த், இது நீங்கள் ஆன்சர் சொல்லனாலும் நீங்கள் கொடுத்த இந்த டேட்டா இருக்குது பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நானே புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஏன்னா இன்றைக்கி நான் பார்க்குறேன் ஃபெட் வந்து ஆபிஸாக வந்து அவங்களோட பார்வை எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜாப் டேட்டா வந்திருக்கு. அண்ட் இன்ஃப்ளேஷன் இறங்கின இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஏன் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும் அப்படின்னு தான் வந்து ஃபெட்டை யோசிப்பாங்க. ஸோ லெட்ஸ் கீப் இட் அப்படிங்கிற மாதிரி தான் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதத்தில் ஒரு டிராஸ்டிக்கான மார்கேஜ் வந்து டவுன் ஆகும், அதற்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது என்னோட பார்வை. தப்பு வந்து நிறைய வந்து ஹோம் பைஸ் பண்றாங்க. இப்போ வந்து ரேட் வந்து 6% இருக்குன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 5% வரட்டும் இல்லாட்டி 4% வரட்டும், அப்போ வந்து நான் வீடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு. பட் ஒரு விஷயத்த வந்து அவங்க மறந்துடுறாங்க அப்படின்னு. இப்போ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்குல்லையே, ஒரு 1% குறையிறப்போ மார்க்கெட்ல வந்து 5 மில்லியன் நியூ பயர்ஸ் வந்து வந்துருவாங்க. இப்போ ஒரு யோசிச்சு பாருங்க, உங்க ஜிப்கோட்லயோ இல்லாட்டி உங்க சிட்டிலயோ நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க. இப்ப நீங்க போய் ஒரு வீடு பாக்குறீங்கன்னா வந்துட்டு பெரும்பாலும் வந்துருக்கு இல்லையா, காம்படிஷன் எல்லாம் வந்து இருக்காதுங்க. காம்படிஷன் இல்லாத தருணத்துல என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து அந்த வீடு வந்து நல்லா நெகோசியேட் பண்ணலாம். பிகாஸ் யூ ஆர் த ஒன்லி பையர். அந்த ரேஸ்ல வந்து நீங்க மட்டும் தான், அந்த ஹோம் பையிங் ரேஸ் சொல்றேன், அந்த ரேஸ்ல வந்து நீங்க மட்டும் தான் ஓடிட்டு இருக்கீங்க. அண்ட் தெர் ஆர் நோ அதர் பையர்ஸ். காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ எல்லாட்ட வந்து நீங்க க்ளோசிங் காஸ்ட் நெகோஷியேட் பண்ணலாம், பிரைஸ் நெகோஷியேட் பண்ணலாம், பேஸ்ட் ஆன் இன்ஸ்பெக்ஷன் வந்து ரிப்பேர்ஸோட காஸ்ட் வந்து நெகோஷியேட் பண்ணலாம். இது எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு இருக்கு.
இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1% குறையிறப்போ உங்க ஏரியாலயே வந்து இப்போ வந்து ஒரு 7-8 பயர்ஸ் கூட வந்துட்டாங்கன்னா நீங்க வந்து அவங்க அந்த 7-8 பேர் கூட கம்பீட் பண்றீங்க. 7-8 பேருக்கு கம்பீட் பண்றப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு $500,000 வீடுனா அது ஜாஸ்தியா தான் பணம் கொடுத்து வாங்குவீங்க. அண்ட் பிளஸ் உங்களால இந்த கண்டிஜென்சிஸ் இல்லாட்டி க்ளோசிங் காஸ்ட் இல்லாட்டி பிரைஸ் ஹோமோட பிரைஸ் இது எதுவும் நெகோஷியேட் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனாலதான் வந்து வைஸ் மூவ் வுட் பி டு பை வென் தெர் ஆர் வெரி ஃபியூ பையர்ஸ் இன் த மார்க்கெட். அது ஒண்ணு. எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா கொடுக்குறீங்கன்னு வந்து அந்த அப்ரோச் வந்து ஃபீல் பண்ண வேண்டாங்க. ஏன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கீழே வரும். மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஸ்பாட்ஸ் வந்து கிடைக்கும். இப்பதான் சொன்ன வந்து இந்த இன்ஃபிளேஷன் அண்ட் ஜாப் டேட்டா பொறுத்து இருக்குங்க. இப்போதைக்கு லாஸ்ட் 3 வருஷத்துலயே வந்து இருக்கு இல்லைங்களா, ஒரு 3 தடவை வந்து பர்ச்சேஸ் ரேட்ஸ் வந்து 5.5 வரைக்கும் போயிருக்குங்க. 3 வாட்டி போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணிடலாங்க. அண்ட் இப்ப இருக்கிற மார்க்கெட்ல வந்து இட்ஸ் நவ் வெரி டிஃப்ரெண்ட்டுங்க கம்பேர்ட் டு வாட் இட் வாஸ் அபவுட் 10 இயர்ஸ் பேக். இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வேற நீங்க வந்து க்ளோசிங் காஸ்ட் வந்து மறுபடியும் பே பண்ணாம உங்களால வந்து ரீஃபைனான்ஸ் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்க. ஐ கேன் எக்ஸ்பிளைன் தட் பெட்டர். காம்படிஷன் கம்மியா இருக்கிறப்ப வீட்டை வாங்குங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீட்டை வந்து இருக்கு இல்லையா, நல்லா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா எவாலுவேட் பண்ணி உங்களால வந்து வாங்க முடியும். ஸோ இது வந்து வாரன் பஃபெட் சொல்கிற ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான். ஸோ எப்போல்லாம் வந்து மக்கள் தெரிச்சு வெளில வராங்களோ அப்போ அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான யூஸ் பண்ணிங்க அப்படின்னு. ஆப்வியஸாக வந்து ஹவுசிங் மார்க்கெட்டில் நான் அதுதான் பார்க்குறேன். லாட் ஆஃப் பீப்புள் வந்து ஓகே அதுக்கு தான் நிறைய பேர் எனக்கு மெயில் அனுப்பிட்டே இருந்தாங்க, இது வந்து கரெக்டான டைம் இருக்க முடியுமா, ஏன்னா எங்கள் ஏரியாலே வந்து இவ்வளோ ஹோமோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது அண்ட் வந்து நிறையா பையர்ஸ் இல்லை. ஸோ இது வந்து ரைட் டைம் இருக்க முடியுமா. ஆப்வியஸாக ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் உங்களுக்கான ஃபினான்ஷியல் திங்ஸ் நிறையா இருக்கும். உங்களோட இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் இதெல்லாமே வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம். ப்ளஸ் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும். நீங்கள் திரு ஆனந்த் இளங்கோவன் அவர்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்கள் வந்து இதிலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து ஒரு வீடு வாங்குறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கும் போது நம்ம சரியான ப்ரைஸ் வாங்கலாம். மிக முக்கியமாக சரியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து லாக் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் சேவிங் பண்ண முடியுமோ க்ளோசிங் காஸ்ட்டு அங்கங்கெல்லாம் சேவிங் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு டீல்குள்ளே போகலாம். அதற்கு வந்து ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த ஒரு கேள்வி நான் கேட்க நினச்சா நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா ரீஃபைனான்ஸ் பண்ணும்போது திரும்ப நான் க்ளோசிங் காஸ்ட் வந்து அதிகமாக பே பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். பட் நீங்கள் வந்து சம்டைம்ஸ் ரீஃபைனான்சிங் க்ளோசிங் காஸ்ட் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நாங்க பண்ற ஒரு 75 to 80% ஆஃப் ரீஃபைனான்சஸ் வந்து இல்லைங்களா, அந்த பாரோவர் வந்து க்ளோசிங் காஸ்ட் வந்து இல்லாம தான் பண்ணிருக்கோங்க. டிபிக்கலி 8 of 10 ரீஃபைனான்சஸ் வந்து இருக்கு இல்லைங்களா, அது க்ளோசிங் காஸ்ட் பாரோவர் வந்து கொடுக்காம தான் வந்து பண்ணிருக்கோங்க. அது வந்து நாங்களே கவர் பண்ணிருக்கோம். சப்போஸ் வந்து டைட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஒரு வீடு வாங்கும்போது ஹஸ்பண்டும் இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒய்ஃப்க்கு வந்து இங்கே சப்போஸ் H4 இருக்காங்க, அவங்க EAD கூட இல்லை, அவங்களுக்கு வந்து எந்த கிரெடிட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால லோனில் வெறும் H1 பிரைமரி மட்டும் இருந்துட்டு டைட்டில் H1 அண்ட் H4 இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்கலாங்க. டைட்டில் வந்து கண்டிப்பா ஆட் பண்ண முடியுங்க. இன்ஃபேக்ட் லைக் சில ஸ்டேட்ஸ்ல வந்து இட் இஸ் மேண்டேட்டரி வேர் மேரிட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து போத் வில் ஆக்சுவலி ஹேவ் டு கோ ஆன் டைட்டில். சில ஸ்டேட்ஸ்ல வந்து அந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட் இல்லை. பட் வந்து அவங்க வந்து தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜாப் மார்க்கெட் பற்றிலாம் பேசியிருந்தோம் ஆனந்த் ப்ரோ. நிறைய பேரோட இப்போ ரீசன்ட் லே ஆஃப்லாம் நடக்கிறதுனால ஒரு பயம் இல்லை ஒரு பதட்டம் இருக்குது. சப்போஸ் நான் வீடு வாங்கிட்டேன், ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு வேலை போயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, இல்லை நான் வேலை போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது, வீடு சைன் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான ஒரு பயம் இருக்குது. ஸோ நீங்கள் ஹவுசிங் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருக்கீங்க, பார்த்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரியான சினாரியோ எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒருத்தர் வீடு வாங்கிட்டு ஒரு வேலை வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கு, ஒரு வேலை வந்து அவர் ஜாப் லூஸ் பண்ணிட்டாரு, இல்லாட்டி லே ஆஃப் ஆயிடுச்சு, இல்லாட்டி சடனா இந்தியா போற சினாரியோ வந்து வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேனிக் ஆகாதீங்க. நிறைய பேர் என்னன்னா வந்து இமீடியட்டா வந்து பேனிக் ஆயிடுறாங்க. இமீடியட்டா வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ஐயோ மார்கேஜ் லோன் என்ன ஆகும் அப்படிதான் வந்து இருக்குங்க. பதட்டம் அடையாம கூலா வந்து இதை ஹேண்டில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட மார்கேஜ் லெண்டருக்கு கால் பண்ணி வந்து என்ன சொல்லுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு வேர் ஐ ஹவ் பீன் லேட் ஆஃப் ஃபார் விசா வந்து இஷ்யூனால வந்து ஐ ஹவ் டு ஆக்சுவலி கோ பேக் பெர்மனன்ட்லி சொல்லிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்லுங்கன்னா வந்து ஒரு மொரட்டோரியம் வந்து கேளுங்க. இந்த மாதிரி வேற ஒரு 6 months இல்லாட்டி 1 yearக்கு வந்துட்டு இல்லையா, அவங்க வந்து மார்கேஜ் பேமெண்ட்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. மந்த்லி பேமெண்ட்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாம they will also not put any adverse remarks on the credit report. ஓகே, அது வந்து நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா லெண்டர்ஸும் வந்து அது கோஆபரேட் பண்ணுவாங்க.
என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணி சொல்றாரு இது மாதிரி வந்து எனக்கு வந்து இது கம்பெனில வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்க அண்ட் மார்கேஜ் பேமெண்ட்ஸ் வந்து பே பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் வந்து சொல்றேங்க. ஒண்ணு வந்து அந்த மார்கேஜ் கம்பெனிட்ட கேட்டுட்டு உங்களால வந்து யூ கேன் டூ த ரீகாஸ்ட் ஆஃப் த லோன். அதுக்கு மீனிங் என்னன்னா இப்போ வந்து ஒருத்தர் 5 வருஷம் லோன் கட்டியிருக்காரு ஓகேங்களா, பேலன்ஸ் வந்து 24 இயர்ஸ் இல்ல 25 இயர்ஸ் இருக்குங்க அந்த லோன் முடிக்கிறதுல. அவர் மார்கேஜ் கம்பெனி கேட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு 30 இயர் லோனா மாத்திக்கலாங்க. வேற பேமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறையுங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து $2,500 மாசம் கட்டிட்டு இருக்காரு. பட் டெக்னிக்கலி இஃப் யூ கேன் அஃபோர்ட் 1,500 now ஒரு பேமெண்ட் பிளான் வந்து அந்த மார்கேஜ் கம்பெனி கிட்ட ஒர்க் அவுட் பண்ணாங்க. அது ஒரு விஷயம். இல்லாட்டி ஒரு ஃப்ரீஸ் பீரியட் வந்து வாங்கிக்கலாம் அந்த மார்கேஜ் கம்பெனிட்ட. ஒரு 6 மாசம் இன் சர்டன் கேசஸ் வந்து 1 இயர் வரைக்கும் கூட தராங்க. வேற என்ன சொல்றாங்கன்னா வந்து 1 இயர் வரைக்கும் பேமெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிளஸ் நீங்க எதுக்கு டைம் கேட்குறீங்கன்னா அந்த 1 இயர்ல வந்துட்டு எதர் அந்த வீடை ரெண்ட் பண்ணியோ இல்லாட்டி வந்து செல் பண்ணியோ வந்துட்டு they will actually close off that mortgage loan. இது வந்து ஆல் த லெண்டர்ஸ் வில் பி வில்லிங் டு கோஆபரேட் அண்ட் ஒர்க்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தயவுசெய்து யாரும் பேனிக் ஆகாதீங்க. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். நீங்க வந்து மார்கேஜ் கம்பெனியில வந்து பேசுங்க. பேசிட்டு ஆக்சுவலி ஒர்க் அவுட் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் அதுதான் வந்து ஒரு ஸ்மார்ட்டான முடிவு. வா, ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த மார்கேஜ் ஃப்ரீஸ் பண்ணுறது அண்டர் எக்ஸ்ட்ரீம் சர்க்கம்ஸ்டன்சஸ் எனக்கு வந்து சத்தியமாக தெரியாது. பட் நான் வந்து ரீஃபைனான்சிங் ஆர் 15 years to 30 years தெரியும். பட் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணால் அது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் லே ஆஃப் நடக்குது, இல்லை வந்து ஏதோ ஒரு இமிகிரேஷன் ஸ்டேட்டஸில் பிரச்சனை, வேலை செய்ய முடியாத கொஞ்ச நாள் இருக்கிறாங்க அப்படின்னா வா, இது ஒரு நல்ல விஷயம் ஆனந்த் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஏதோ ஒன்று நடந்தால் கூட ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குது, ஸோ நம்ம பயப்பட வேணாம் அப்படின்னு தெரியும். சூப்பர் ஆனந்த் ப்ரோ, ரொம்ப ரொம்ப க்ளீனாக நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய, ஏன்னா இது வந்து ஒரு கடல் மாதிரி ஹவுசிங் மார்க்கெட், இன்னும் நிறைய நியூவான்சஸ் அங்கே இங்கே இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து தனி வீடியோவில் விவாதிப்போம். இது வரைக்கும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி எல்லாத்தையும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு மிக மிக நன்றி ஆனந்த் ப்ரோ. வாய்ப்பளிச்சதுக்கு மிக்க நன்றி பிரேம். இட் வாஸ் an enjoyable conversation. ஷூர், நன்றி.